அரசு வாக்குறுதி கொடுத்து திருமணம் செய்து தன்னுடைய மனைவியை விட்டு வந்திருக்கிறாரு. அது தப்பு இல்லையா? பாவம் புண்ணியம் இந்த சரி தப்பு இதெல்லாம் பார்க்கறதெல்லாம் வந்து சாதாரண மனிதனுக்கு தான். இல்லை, அரசுடைய குடும்பம் நடுத்தர நிற்கிறாங்களே, இப்போ அவங்க குழந்தைங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க மனைவி எப்படி இருக்கிறாங்க, அவங்க இழந்திருக்கிறாங்க, அந்த பசங்க படிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அவங்களோட விதின்னு சொல்லலாம், இது அவ்வளோதான். அரசு உடல் தான் இருந்துச்சு, உயிர் இருக்குது, உயிர் உணர்ந்துருக்கு, உயிர் வந்து பரிமாற்ற வளர்ச்சியோடு இப்போ அரசு இங்கே தான் இருக்கிறாரு. ஏன் அரசுக்கு அந்த சிந்தனை அந்த எண்ணம் இல்லையா? தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களே, அவங்க என்ன ஆச்சு ஏதாச்சும் போய் பார்க்கலாமே. ஒரு உயிர் வருதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் சார். இதை நான் ஒன்னே மட்டும் இதை மட்டும் சொல்ல, முதல்ல அவங்க வந்ததே, அவங்க பிறவி எடுத்ததே என்னோட இணைஞ்சு என்னோட திருமணம் பண்ணி இந்த ஆன்மீக சேவை செய்யறதுக்கு தான். நான் என்னுடைய கேள்வி அரசுகிட்ட, இந்த சமுதாயத்தில் ஒரு நெகட்டிவ் ஒரு ஆத்மா வந்து செயல்படுற மாதிரி நீங்கள் பேசுறீங்க. அரசோட தன்மை வெளிப்படுது, அந்த சக்தி வந்து மக்களுக்கு அருள்பாலிக்க வந்திருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கலாம். மக்கள் பொதுமக்களுக்கு சொல்றேன், அன்னபூர்ணியோட மட்டும்தான் இணைய முடியும். எந்த யாரை எந்த பத்தி எதை பத்தி என்ன வராது, எந்த சிந்தனையும் வராது. அது முடிஞ்சு போச்சு, அது பழைய பிறவி. அது